என்னம்மா வந்துட்டீங்களா? எப்போ சொன்னா எப்போ வரீங்க? வந்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து 9:30க்குலாம் வந்துருங்கம்மா. நம்ம இந்த மாதிரி கேஸ் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம கேஸ் மாத்திட்டு நானுமே அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையில லீவ் போட்டிருக்கேன். அதனால நானும் அப்படியே கழிச்சு நான் வேலைக்கு கிளம்பணுன்றதுனால சீக்கிரமாவே வந்துருமா. 9:30க்குலாம் போயிடலான்னு பார்த்தா அம்மா வேலையில லேட் ஆயிடுச்சு போல. அம்மா 10 மணிக்கு தான் வந்துருக்காங்க. டைமுக்கு வர முடியுங்களாம்மா? கொஞ்சம் லேட் ஆயிடுந்தா 10 மணி ஆயிடுச்சு. சரி 10 மணிக்கு போனா ஆபீஸ் திறந்து தானே வச்சிருக்கணும், 10 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நேற்று சமைச்சினே இருந்தோம்மா, கேஸ் காலி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் வதக்கினே இருந்தேன், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து காலி ஆகி போச்சு. நேற்றுக்கின்னு பார்த்தா அம்மா வந்து கறி வாங்கி வர சொல்லியிருந்தாங்க. சிக்கன் கொஞ்சமா எடுத்துட்டு வாப்பா, சமைக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. சரி நானுமே ஆசையா சிக்கன்லாம் வாங்கி வந்தேன். செய்யறதுக்குள்ள இந்த மாதிரி காலி ஆயிடுச்சுன்றாங்க. சரி தோசை சுட்டுட்டு நம்ம சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். பார்த்தா கேஸ் காலி ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல கரண்ட் அடுப்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் கரண்ட் அடுப்பு வாங்கி கொஞ்சம் குழம்பு வச்சு முடிச்சிடலாம். அதுல அம்மாவுக்கு வைக்க கூட தெரியல, அவசர அவசரமா பண்ணி அதுல வைக்க தெரியலங்கம்மா. அது பட்டனே ஒரு அவங்களே சொன்னாங்க லூஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பாஸ்ட் ஆகி ஒரு மாதிரி சிக்கனே பாத்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஆயிடுச்சு. அந்த சிக்கனே வந்து வேஸ்ட் ஆகுற அளவுக்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நம்மளுக்கு தெரியல, அதுல வைக்க தெரியல. அவங்க கரெக்டா வைப்பாங்க போல. இது அப்புறம் எடுத்துன்னு போயிட்டு அவங்க கையில கொடுத்துட்டோம் அதை. அதுக்கப்புறம் சரி காலையில ஒன்றும் செய்ய வேணாப்பா, இந்த மாதிரி நம்ம அந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கடையில வாங்கிக்கங்க, வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அக்கா டிஃபன் தருவாங்க. அதனால நான் போயிட்டு இப்பதான் வந்தேன். ஆனா நான் உங்களுக்கு சூப்பரா வந்து செஞ்சு வச்சிருக்கேன்மா. காலி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சப்பா? கேஸ் வந்து காலியானாலுமே நம்ம அங்கதான் இருக்காங்கல்லம்மா, அவங்க கொடுத்தாங்கம்மா. அவங்க வீட்டுல ஆனா வேற இது இல்லப்பா. ஆமா, அவங்க வீட்டுல வந்து பாரத் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்தியன். அதனால வந்து வாங்கி நம்ம மாத்தி கூட பண்ண முடியாதுன்றதுனால கொஞ்சமா சிம்பிளா செஞ்சுட்டேம்மா. அப்படியாப்பா? சரிப்பா. என்ன செஞ்சப்பா? பிரிஞ்சி சாதம் செஞ்சிருக்கோம்மா. அப்படியா? சரி. நம்ம கிட்ட மொத்தம் 2 சிலிண்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து நீங்க அங்கேயே பாத்துருப்பீங்க இருக்கு காலியாகி. அது நம்மளுக்கு எப்பவுமே 2. நான் எப்பவுமே அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஃபுல்லா ஒன்னு இருக்கும்போது ஒன்னு அப்படி வாங்கி வச்சுக்குவோம். பக்கத்துல நம்ம பொம்பளை பிள்ளைங்க குடுத்துன இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னாக்கா சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அம்மா சிலிண்டர் இருக்குமான்னு கேட்டாங்க. நம்மளுக்கும் காலியா போற நேரம் தான். சரி அப்படி அவசரமா கேட்கவே நான் என்ன பண்ணிட்டேன், சரி எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் காலி ஆயிடுச்சு, அதுவும் காலி ஆயிடுச்சு. இப்ப 2மே ஒன்னா. இது மாதிரி எப்பவும் 2 ஒன்னா காலியானதே கிடையாது. இந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிலிண்டருமே அங்க கட் பண்ணிட்டாங்க. அண்ணன் நேற்று எடுத்துன்னு வந்தாரு அப்படின்னு நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். அது பாத்தீங்கன்னா வந்தாரு, அவர் எடுத்துன்னு வந்து பார்த்துட்டு அவர் என்னன்ட்டாருன்னா, குருநாதன் 2 பேருங்கம்மா, அவங்க வந்ததை உங்களுக்குன்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு எதுக்கும் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் வந்து அவர் பண்ணாரு. இல்லை அவங்களுக்கு இதுவாயிடுச்சு, அவங்க நேரில் வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்களாம். அதான் நம்ம வந்து அம்மா பேர்ல மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பேர்ல மாத்துறதுக்கு நாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி போனோம். அங்க போன இடத்துல வந்து வாரிசு கேட்டிருந்தாங்க. அது இது பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சுங்கம்மா. டைம் ஆயிடுவே, அதுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை நம்ம முன்னாடியே கொடுத்து வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வாங்கியாச்சு வாரிசு சான்றிதழும். சோ இன்னைக்கு நம்ம போயிட்டு மாத்திட்டு சிலிண்டர் இன்னைக்கே தருவாங்களான்னு தெரியல. தரலன்னா சமைக்கிறதுலாம் கொஞ்சம், ஏன்னா அவங்க சிலிண்டர் நம்ம வேற பண்றதால அவங்களுக்கும் காலி பண்ணிடக்கூடாது இல்லைங்கம்மா. அதனால கொஞ்சம் பொறுமையா ஏதாச்சும் ஒன்று செஞ்சு இல்லை கடையில கிட்ட கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிம்மா, நம்ம இப்போ நான் செஞ்சதை பாத்துடலாமா? என்னப்பா செஞ்ச? பிரிஞ்சு சாதம் இருக்குமா, எடுத்துட்டு வர. நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோமா, நானு சந்தியாலாம் சாப்பிட்டுட்டோம். பரவாயில்ல இருக்கட்டும் பாருங்க. நான் இப்ப சாப்பிட்டு போலாமா? சாப்பிடாம போயிடுவீங்களா? இப்பதான் அக்கா லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க, இப்பதான் குடிச்ச ஒரு மாதிரி இருக்குது. சரி வந்து சாப்பிடலாமா? இந்த டிஃபன் கூட குடிச்சிடறாங்கப்பா. டிஃபன் எப்பவுமே டெய்லி தருவாங்க இல்லையா? டெய்லியுமே அம்மா வேலை செய்யற வீட்டுல இருந்து அக்கா அவங்க ஆண்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. இட்லி சப்பாத்தியும் இன்னைக்கு சப்பாத்தி கொடுத்துருக்காங்களாமா? சப்பாத்தி கொடுத்துருக்காங்கம்மா. 4 கொடுத்துருவாங்க. அக்காட 2 கொடுங்க போதும். அவளை கூட என்னால சாப்பிட முடியாதுனால கேட்க மாட்டாங்க. ஏன் பிரிஞ்சி சாதத்தை காமிச்சிடலாம். இது பாருங்கம்மா, பன்னீர் கிரேவின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா, கொடுத்துருக்குறாங்க. இதமா நான் செஞ்ச பிரிஞ்சி சாதம். அப்படியா? வீட்டுல என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் வச்சு ஏதோ செஞ்சுட்டோமா. ஒண்ணும் இல்லப்பா, காயெல்லாம் இல்ல, ஒரே ஒரு கேரட் தான் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு பண்ணிருந்தியா? நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். சரி அம்மா உங்களுக்காக தான் வச்சிருக்கேன் கொஞ்சமா. இதுதான் நம்ம செஞ்ச பிரிஞ்சி சாதம் அம்மாக்காக. சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிஞ்சி சாதம். ஒரு நாள் வந்து அம்மா நிறைய வீடியோ சமைச்சு போட்டிருக்காங்கல்ல, இந்த பிரிஞ்சி சாதம் நான் எப்படி செஞ்சேன்ட்டு ஒரு நாள் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். சரிம்மா, அப்ப நம்ம கிளம்பிடலாமா? நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? டைம் வேற ஆயிடுச்சு. நம்ம அப்படியே போயிட்டு சிலிண்டர் ஆபீஸ் போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். சரி நம்ம போயிட்டு வந்துடலாங்கம்மா. எடுத்து வச்சிட்டீங்களாமா? எடுத்து வச்சுட்டேன்ப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அங்க போனா இன்னும் எதனா கேட்பாங்களான்னு தெரியலப்பா. சரிம்மா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்க போட்டோ அதெல்லாம் எடுத்து எல்லாமே எடுத்துட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கிறேன். சரிம்மா, நமக்கு தெரிஞ்ச வரையும் எடுத்துட்டு போலாம். அதை
வரைக்கும் போலாம்ப்பா. அங்க என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம்ப்பா. சரிம்மா, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்லம்மா, சிலிண்டர் பேர் மாத்துறது. என்ன பண்றதுப்பா, இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். இந்த இடம் தான்ப்பா. சிலிண்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்துமே பெருசா எதுவும் நம்ம இல்ல சொல்றதுக்கு. அங்க போனாக்கா அவங்க இன்னைக்குன்னு பார்த்து அவங்க லீவா, நேத்து வர வேண்டியதானே, இன்னைக்கு வந்துருக்கு, இன்னைக்கு அவங்க லீவு அப்படின்றாங்க இங்க இருந்தவங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நான் இதோட நாளைக்கு இதே டைமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம், இதே மாதிரி நாங்க லீவ் போட முடியாது, இந்த மாதிரி ஆயிடுச்சுமா. அதுதான் பாத்தீங்கன்னா 5 சனிக்கிழமை போலான்னு பார்த்தா இன்னொரு 5 நாள் இருந்தா டைம் இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ள அப்ப போனோம்னா டைம் முடிஞ்சிச்சுன்னு ஏதாவது சொல்றாங்க. அது வேற ஒரு பக்கம் பயமாகிற மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒண்டியா போறதுக்கும் எனக்கு பயமா இருக்குது. அங்க போய் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஏதாச்சும் எழுதுனது எனக்கு படிக்க தெரியாததுனால எங்கன்னா போனதுனாலே கொஞ்சம் பயப்படுவாங்கம்மா. யாரும் கூட இருக்கணும்னு நினைப்பேன். நாளைக்கு நான் ஒன்றியமா தான் போனும் போல இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இதுதான் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அம்மாவோட சிம்மு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு அந்த ஆபீஸுக்கு போனா அந்த இடத்துல அந்த ஆபீஸே எடுத்துட்டாங்க, திருவான்மியூர் போயிடுச்சு அப்படின்னாங்க. குட்டி போனா இருக்குது. அந்த குட்டி போன்ல யார் பாரு அவங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் பேசினாக்கா சுத்தமா கேட்கல, எங்கேயோ கேக்குதுன்னு சொல்றாங்களே. சரி, அப்பாவுடைய போன், அந்த பெரிய போனு எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது, அதுல மாத்திக்குமா, அந்த போன் வேஸ்டா தான் இருக்குது நிறைய சொல்லின்னு இருக்கிறாப்ல. அதனால அம்மாவோட சிம்மு அந்த கால சிம்மு மாதிரி கட் பண்ணாத டிசைன்ல இருக்கிறதுனால மாத்துறதுக்காக போய் ஒரு வாட்டி கேட்டு வரப்ப அம்மாவை ரொம்ப நாளா கூப்பிடுங்கிற, வாமா போலாம்னு அம்மா வரவே இல்லை. சரி, நான் அம்மா இன்னைக்கு இப்படியே ஒரு அடியா இந்த வேலையாச்சும் முடிக்கலான்ட்டு அங்க போனா அந்த ஆபீஸே இல்ல, வேற ஒரு இது வருது போல. அதெல்லாம் பிரிச்சுட்டு அந்த ஆபீஸே அங்க அப்படி ஒரு அடையாளமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆபீஸ் இருந்த அடையாளம் திருவான்மூருக்கு போயிடுச்சுன்றாங்க. நாங்க திருவான்மூர்ல இருந்துதான் இங்க வந்து அடையாருக்கு வந்தோம். பார்த்தா திருவான்மூருக்கு போயிடுச்சுன்றாங்க. முதல்ல தெரிஞ்சதோ அங்கேயே கண்டுபிடிச்சாவது பண்ணி கேட்டு மொத்தமா இன்னைக்கு நாளே சுத்தமா வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருவிக்கு தான் இப்ப கஷ்டம், லீவ் போட முடியல. அப்படியேதான் லீவ் போட்டு பரவாயில்லைங்கம்மா. ஒரு நாள் லீவ் போட்டுருந்தா மொத்தமா வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும் போலமா. இப்ப எனக்கு பரவாயில்ல, நான் காலைல முடிச்சுட்டு வரேன். திருப்பி அப்ப வீட்டு வேலை செய்யறதால அடிக்கடி போனாலும் போய்க்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண போறோமோ நாளைக்கு நான் ஒண்டிமா போக போறதுன்னு நினைச்சதே எனக்கு ரொம்ப பயமாகிற மாதிரி இருக்குது. இன்னும் அக்கா போன் பண்ணி வர வச்சு அவங்க கூட புக் பண்ணி போயிடுறீங்களாமா? சரி, பாக்குறேன் பாதா நாளைக்கு எப்படின்ட்டு. சரிம்மா, இன்னைக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிலிண்டர் வந்துட்டா போதுருக்குதுங்கம்மா. ஏன்னா சாப்பாடு செய்ய சிலிண்டர் இல்லாத அதுதான் இப்ப கஷ்டமாகிற மாதிரி இருக்குது. அம்மா தனியா சிலிண்டர் ஆபீஸ்க்கு போறோம்பான்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல சிலிண்டர் ஆபீஸ்ல. சரின்ட்டு நம்ம அம்மாவை தேடி பார்த்தா அம்மா மேல இருக்காங்க போல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மாட்ட போய் கேட்கலாம் என்னாச்சு, சிலிண்டர் ஓகே ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லியிருந்தேன்லப்பா. ஆமாமா, நீ அப்படியே வச்சுட்டு அது வளரவே மாட்டேங்குதுப்பா. வளராதான், கட் பண்ணி விட்டாதான் வளரும். சரிம்மா, அப்படியாம்மா, அதுக்கு தான் கத்தி வச்சு நின்னுட்டு இருக்கீங்களா? நீ வேற மேல வேற இப்படி கட்டி விட்டுது, எந்த வழியில கையை விட்டு கட் பண்றதுனே தெரியல. இதோ பண்ணிடலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிமா. என்னம்மா இன்னைக்கு சிலிண்டர் ஆபீஸ் போனீங்களாம்மா? தனியா போவாதீங்கம்மா. என்ன அதுதான் இப்ப வர சொல்லியிருந்தாங்களே, மறுநாள் வந்து பாருங்கன்னாங்க. அதுதான் போனாக்கா அவங்க என்னமோ சொல்றாங்கப்பா, ஏதோ நடக்குதுங்க, KYC அப்டேட் பண்றதாமா, அது மாதிரி நடக்குது. அதனால பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இது பண்ண முடியல. உங்களுக்கு பண்றவங்களும் வேற லீவ்ல இருக்கிறாங்க. அது எப்பமா வருதுன்னு கூட நான் கேட்டேன் அவங்க கிட்ட. பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் கூட ஆகும், 1ஆம் தேதி பிறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னம்மா இப்படி சொன்னா எப்படிமா அப்புறம் நம்ம எப்படி சிலிண்டர் இல்லாம இது பண்றது? நான் கேட்டேன், அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. எனக்குமே புரியலப்பா. அதுக்கப்புறம் நான் சரி வந்துட்டேன். ஆனா நம்ம அன்னைக்கு போகும்போது அது பண்றவங்க வரல, மறுநாள் வாங்க பண்ணி தரோம் தானேம்மா சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு போனாலும் அவங்க வரலன்னு தான் சொல்றாங்கப்பா. என்னம்மா இது ஒன்றும் தெரியல எனக்கும். சிலிண்டர் இல்லாம நம்ம எப்படிமா இப்ப சமைக்கிறது? அதுதான் வந்துட்டோம். சரி, அதுதான் சரி. அண்ணி தான் சொன்னாங்க இல்லையா, இந்த சிலிண்டரை வச்சு மாமி இந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்க்குற வீட்லயும் சொல்லியிருந்தோம்மா. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிலிண்டர் காலி இருந்தா கொடுங்கம்மா, இந்த மாதிரி நான் இது பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அங்க இருக்காங்களே அவங்க சொன்னாங்க. புக் பண்ணி தரேன்னு சொன்னாங்களாமா? காலி எடுத்துன்னு வந்து குத்தியாக்கா நான் புக் பண்ணி நான் வாங்கி தரேன் சத்யா, நம்மளுக்கு லேட்டா தான் ஆகும் நம்மளுக்கு, அதனால நான் உங்களுக்கு வாங்கி தராத. நிறைய பேர் கமெண்ட்ஸ் வர பண்ணிருந்தாங்கம்மா.
புதுசா அம்மா பேர்ல ஒரு சிலிண்டர் வாங்கிடுங்க அப்படின்னாங்க. அதான் வாங்கிடலான்னு பார்த்தா சரி நம்ம ஏற்கனவே 2 சிலிண்டர் இருக்குது இல்லைங்கம்மா, இப்போ மறுபடியும் காசு செலவு பண்ணி அதை வாங்கணுமா, இதுவே சரி இப்போ இது பண்ணிக்கலாம்னு நினைச்சிருந்தோம். அந்த காலி சிலிண்டர் அப்புறம் வேஸ்டா தான் போகும் ரெண்டும். போயிடுமோ என்னன்னு சொல்லிட்டு அதனால தான் சரி நம்ம இதே பார்க்கலான்னு பார்க்குறோம். என்ன பண்ணுவோம் அது ஒருவேளை அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க. அது கேன்சல் ஆகிட்டா மறுபடியும் தான் பண்ணணுமோ என்னவோ எனக்கு ஒன்றும் தெரியலங்கம்மா. அவங்க சொல்றது எனக்கு புரியவும் இல்லை. அதுக்கு அறிவு இல்லாத போனாலும் எனக்கு பக்குன்னு இருக்கு. எனக்கு பேசவும் தெரியாதாங்க, அவங்க சொல்றதும் புரியும். ஆபீஸ்ல லீவ் தர மாட்டாங்களா டெய்லியுமே, அதனால நான் மட்டுமே போனேன். சரி மறுபடியும் நம்ம அடுத்த வாரத்துல போய் பார்க்கலாம்ப்பா எதுக்கு இன்னொரு வாட்டி. சரிம்மா. குரங்கு கட்சிது நம்ம அன்னைக்கு கட் பண்ணி விட்டேன் இல்லையா? ஆமாம்மா. அது பாரு அழகா வளருது. ஆமாம்மா, ஒரு காம்பே வந்திருக்குமா. வந்திருக்குது. நீ பாத்தீங்கன்னா அப்படியே நட்டு வச்சு நீங்க 4 நாள் ஆயிடுச்சு நம்ம வச்சு ஒண்ணுமே வளரல பாருப்பா, காஞ்சி போயிடுமா. கேட்டாங்க, கேட்டதுக்கு சொன்னாங்க அது கட் பண்ணி தான் வைக்கணும், அப்பதான் அது அதுல இருந்து அழகா வரும். இவ்வளவு பெரிய மரமா வச்சா எப்படி வரும்னு சொல்லி கேட்க சொல்றாங்கப்பா. சரிம்மா, அதை கட் பண்ணிடலாமாம்மா? கட் பண்ணிடலாம். கட் பண்றதுக்கு தான் நீங்க வழி இல்லாம பாத்துட்டு இருக்கீங்களா கூண்டை எப்படி திறக்கிறதுன்னு? டாப் மாதிரி போட்டு விட்டுட்டியா? சரி எப்படிதான் எந்த வழியா தான் கையை விட்டு நம்ம கட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மதியானமே வந்தேன். அப்பயே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிட்டேன். சரி இப்போ அதுதான் கத்தி எடுத்து கூட வந்தேன்பா. சரிம்மா இருங்கம்மா, நான் ஓபன் பண்ணி விடுறேன். சரிப்பா. நம்ம சாமந்தி பூல என்ன ஆச்சுன்னு தெரியலையாப்பா. அப்படியே தாம்மா இருக்கு. இருந்த பூ வரைக்கும் பூத்துடும் பழகுதுப்பா. இங்க பாருங்க அழகா இருக்கு. அழகா இருக்குதுங்கம்மா. நான் ஊர்ல எல்லாம் சாமந்தி தோட்டத்துல போனேன்னாக்கா இந்த பூ இருக்குல்லங்கம்மா, அதுல போய் இப்படி வச்சுக்குவேங்கம்மா. இப்படி வச்சு பாத்துக்குவேன். அழகா இருக்குங்க இல்லையா, ஆசையா பார்ப்பேன். நல்லா இருக்குமா? உடஞ்சிட போதுமா? உடையாதுப்பா. வாசனையும் நல்ல ஒரு வாசனை வருங்கம்மா. இந்த செடி கூட நல்ல வாசனையா இருக்கு. கீரை வேற அப்படியே தாம்மா இருக்கு, குட்டி குட்டியா வளர்ந்துட்டு இருக்கு. மழை வேற வந்து கலட்டி விட்டுறாங்கப்பா. இதெல்லாம் என்னதுமா, வெண்டைக்காங்களாமா? சொன்னேன்ப்பா அன்னைக்கு வெண்டைக்காய் விதை போட்டேன் இல்லையா, அது உழைச்சி வருது. அது மட்டும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. சூப்பரா இருக்கு. சரிம்மா, அதை கட் பண்ணிடலாமாம்மா? கட்டி வச்சியாப்பா? ஆமா அதோ இங்கதாம்மா லாக் வச்சிருக்கேன், டோர் மாதிரி. சரிப்பா, அதான் நீ பிரிச்சு பண்ணுப்பா, எனக்கு தெரியல. சனிக்கிழமை உனக்கு ஆபீஸ் இருக்குமா இந்த வாரம்? ஆமாம்மா, எனக்கு வந்து ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சனிக்கிழமும் நமக்கு லீவு கிடையாது. நமக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கிங், மற்றபடி நடுவில் இருக்க சனிக்கிழமெல்லாம் லீவு தான். அந்த மாதிரி ஒரு சனிக்கிழமையில தான் அம்மாவை கூட்டிகிட்டு போய் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சிலிண்டர் ரொம்ப இப்போ தட்டுப்பாடு வந்திருந்தேன், அம்மாவே போய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அது நமக்கு கொஞ்சம் பாவம். இன்னைக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு எதுவும் திருப்தியாக போயாச்சும் முடிஞ்சிட்டு வந்திருக்கலாம் நினச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு எப்படின்னான்ட்டு சிலிண்டர் கொஞ்சம் முக்கியமானது இல்லப்பா. ஆமாம்மா, அதுக்கு சமையல் அதுதான்ப்பா. டெய்லியுமே நம்ம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடவும் முடியாதுல்ல, சிலிண்டர்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமா ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிடவே மாட்டோங்கம்மா. எப்பவுமே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கி சாப்பிடுவாங்க. சரிம்மா, இந்த இது பண்ணிக்கலாமாம்மா? பண்ணலாம்ப்பா. கத்தி எங்கம்மா? நான் கட் பண்ணி விடுறேன், நீ வாப்பா. சரிம்மா, கட் பண்றீங்களா? பெரிய பரவாயில்லம்மா, வேலை செய்கிற வீட்டில் அண்ணி அக்கா கூட புக் பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கின்னு அதுக்குள்ளே நம்ம எப்படின்னா சிலிண்டர் பேர் மாற்றிடணும்மா. நான் இன்னும் எதுவும் சாப்பாடு செய்யலப்பா, கீழே போயிட்டு மாவு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். தக்காளி தொக்கு வச்சுட்டு தோசை சுட்டு தரப்பா இன்னைக்கு. சரிம்மா. அது வரைக்கும் கேஸ் பரவாயில்லம்மா. இல்லைனாலும் நம்மளுக்கு நம்ம அரைமுடி அண்ணி கொடுத்துருக்குறாங்க, எங்கள் நாத்தனார் பொண்ணு தான் அவங்க. அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு வேற பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல மாமி, நீங்க வச்சு யூஸ் பண்ணுங்க, காலி ஆகிட்டா கூட பரவாயில்லம்மா, மாற்றி மாற்றி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜெயிச்சிக்கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுமான்னு. சரிம்மா நானும் புக் பண்ணி வைக்கிறேம்மா, அது இந்தியன் அவங்க வீட்டில், நம்ம அதை கூட எப்படின்னா எடுத்துன்னு வந்து பார்த்துக்கலாமாங்க. நம்ம வேலை செய்கிற வீட்லேயும் அம்மாவும் இந்த மாதிரி நமக்கு வாங்கி தரேன் சத்யா, நான் இன்னைக்கு கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்க வேண்டியதாங்கம்மா. சரிம்மா, நம்ம நாளைக்கு பார்க்கலாங்கம்மா. பாய்ங்கம்மா.